நான் பிறப்பிலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவன். என் தலையில கடவுள் அப்படி எழுதிட்டார். நான் சமயவாதி, அடிப்படையிலே பேசிக்கலி ஐ எம் ரிலிஜியஸ் மேன். நான் சொல்லுகிறேன், விதி என்பது கூட உங்கள் எண்ணங்கள் தான். விதி என்பது கூட உங்கள் எண்ணங்கள் தான். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு விதியாக எழுதப்படுகிறது. பல பேர் சொல்றாங்க எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. இன்னும் சாதாரணமாவே தோற்றம் கொஞ்சம் அசிங்கமா இருந்தா, கொஞ்சம் ஒரு மாதிரி விகாரமா, பார்க்க அவ்வளவு அழகா இல்லை அப்படின்னா, நமக்கு பர்சனாலிட்டியே இல்லப்பா, நம்மள யாரும் லவ் பண்ணுவோம், நம்மள யாரும் நேசிக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாப்புல கருப்பா பிறந்துட்டாலே கூட சில பேருக்கு ஒரு தாழ்வு மனப்பாடம் வந்துடும். நான் ரொம்ப கருப்பு அப்படி. என்ன பெரிய கருப்பு? இந்தியாவுடைய இதிகாச நாயகன் ராமன் அவனே கருப்பு. இந்தியாவுடைய இதிகாச நாயகன் கண்ணன் அவனே கருப்பு. கருப்பா இருக்கலாம், நிமிர்ந்து உட்காருங்க. கிருஷ்ணன் லவ் பண்ணதை விடவா இன்னொருத்த லவ் பண்ண முடியும்? கருப்பா இருந்தா எப்படின்னா பிளாக் மணி மாதிரி அது ஒரு அட்ராக்ஷன். ஒயிட் மணியை விட பிளாக் மணிக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல. கருப்பா இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட். முதல்ல நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, நமக்கு எதை குறைன்னு எல்லாரும் சொல்றாங்களோ இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. உங்களுக்கு எதை பிறர் குறை என்று சொல்லுகிறார்களோ அதுதான் உங்கள் பிளஸ் பாயிண்ட் என்று நினைக்க தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். உங்களுடைய குறை என்று யார் எதை வர்ணிக்கிறார்களோ அதையே உங்களுடைய பிளஸ் பாயிண்டாக நினைக்க தொடங்குங்கள். அன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய விதி எழுதப்படும். பஹ்ரைன் போய் தங்கி இருந்தேன். ஒரு தம்பதிகள் வீட்டில் தங்கி இருக்கிறேன். அவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன மூலம் என்ன பேச்சு பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். நான் கேட்டேன் அவங்களே, கடைசியா குழந்தை இல்லைங்கிறது உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க. இல்ல நீங்க செயற்கையா சொல்றீங்களா நிஜமாவே சொல்றீங்களா? அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க பஹ்ரைன் வந்துட்டோம், இங்க தங்கி இருக்கிறோம். நம்ம இந்தியால இருந்து பல பேர் இங்க வர்றாங்க. அதுல என்ன சிக்கல்னு கேட்டா, இங்க வர்றவங்க மறுபடியும் டிக்கெட் செலவு பண்ணி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பிரசவத்துக்கு ஊருக்கு போறதுங்கிறதுலாம் அவ்வளவு சுலபம் இல்ல. இங்க வந்துட்டு அந்த பெண்கள் திருமணமாகி தாய்மை பேரை அடைகிற போது டிக்கெட் செலவு பண்ணி இந்தியா திரும்ப முடியாத போது ரொம்ப சிரமப்படுறாங்க. நான் ஒரு பாலிசி வச்சுட்டேன். என்ன, எனக்கு குழந்தை இல்லைன்னு தெளிவா டாக்டர் தீர்மானம் பண்ணி சொல்லியாச்சு. இனிமே இல்லைன்னு ஆகி போச்சு. அதனால யாரெல்லாம் இங்க நம்ம இந்தியர்கள் இந்த மாதிரி குழந்தை பேருக்கு தாய்மை பேரோடு இருக்கிறாங்களோ அந்த பெண்களை எல்லாம் எங்க வீட்டுல கொண்டு வச்சு நான் தாயா இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுவேன். டெலிவரி வரைக்கும் எங்க வீட்டுல வச்சிருப்பேன். என் வீட்டுக்கு வருவதற்காக கூச்சப்பட்டால் அவர்கள் வீட்டில் போய் சமையல்காரியாக நான் வேலை செய்வேன் சொல்லிட்டு சொன்னாங்க. அது போல 36 பிரசவங்களை என் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன் சொல்லிட்டு அந்த அம்மா முடிச்சாங்க. எனக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையை மட்டுமே என் குழந்தையாக நினைத்து அவர்களுக்கு பிறந்த குழந்தையை பேரன் பேத்தியாக நினைத்திருப்பேன். இப்போது எனக்கு 36 பேரன் பேத்திகள் எல்லா ஜாதியிலும் எல்லா மதத்திலும் எனக்கு இருக்கிறார்கள். எனக்கு பிள்ளை பிறக்காதது கடவுள் எனக்கு கொடுத்த வரம். இருந்திருந்தால் நான் ஒரே குழந்தை மீது அன்பு செலுத்தி இருப்பேன். எனக்கு இல்லாததாலே நான் இன்றைக்கு எல்லா குழந்தை மீதும் அன்பு செலுத்துகிறேன் என்றார்களே. நண்பர்களே, உங்களுக்கு எது சாபமாக விதிக்கப்பட்டதோ அதை வரமாக மாற்றிக்கொள்ள பழகுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு இனிமையுடையதாக மாறும். நான் கடவுளையே ஏமாற்றுகிறேன். எனக்கு கடவுள் ஒரு சாபத்தை கொடுத்தால் நான் வரமாக மாற்றி அந்த கடவுளை கையெடுத்து கும்பிடுவேன். நீ எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறா, இதை விட பெரிய வரம் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? எவையெல்லாம் நீ எனக்கு தந்திருக்கிறாயோ எவையும் சாபங்கள் அல்ல, அவைகளை வரங்களாக மாற்றுகிற சாமர்த்தியம் எனக்கு இருக்கிறது. ஒருவேளை என் தோட்டத்தில் முள் செடி வந்து விட்டால் நான் பயப்பட போவதில்லை. ஏன், முள் செடியை வேலியாக்கி பயிரை உள்ளே வைக்கலாம் என்ற வித்தை எனக்கு தெரியும். எனவே முள் செடியை கொடுத்தால் கூட எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக் கொண்டு வேலியாக மாற்றி விடுவேன். அந்த எண்ணங்களை கொண்டு நமக்கு எவையெல்லாம் குறைகளாக விதிக்கப்பட்டதோ அவற்றை வரங்களாக மாற்ற பழகவன். வேத காலத்துல அஷ்டாவக்கரர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். வேத காலத்துல அஷ்டாவக்கரர்னா 8 கோணல் உடையவர். அவர் பிறக்கும் போதே உடம்பெல்லாம் திருகி போய் 8 கோணத்துல இருந்த அவர் உடம்பு அஷ்டாவக்கரர்னு பேர். அவர் ஒரு ராஜ சபைக்கு வர்றார், ஒரு சபைக்கு வர்றார். இந்த உலகத்தோட இயல்பு எப்படின்னா பர்சனாலிட்டியை பார்த்து முதல்ல முடிவு பண்ணும், குறைச்சு மதிப்பிடும். தோற்றத்தை வச்சு குறைச்சு மதிப்பிடும். உலகம் அவரை பார்த்து சிரிச்சுது. 8 கோண ஒட்டகத்தை விட ஜாஸ்தி. உலகம் அவரை பார்த்து சிரிக்குது. சபைக்குள்ள நுழையிறார். ராஜாவே சிரிச்சுட்டான். அங்க இருந்த வேத பண்டிதர்கள்லாம் அவரை பார்த்து இப்படி சிரிச்சுட்டாங்க. ஒரு ஒண்ணு சொன்னார், நான் இங்கு அறிவாளிகளும் படித்தவர்களும் இருக்கிற சபைக்கு வந்திருப்பதாக நான் நினைத்தேன். ஆனால் வந்த பிறகு ஒரு உண்மை தெரிந்தது.
இங்கு செருப்பு தைக்கிற இயல்புடையவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு. சபைக்கு கோபம் வந்துருச்சு. என்ன படிச்சவங்க சபையை எப்படி பேசுற அப்படின்னு. அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும். ஒரு விலங்கு கோணலாக போனால் கவலைப்படக்கூடியவன் செருப்பு தைக்கிற தொழிலாளி மட்டுமே. ஏனென்றால் அதன் தோலை பயன்படுத்த முடியாது என்று கோணலான விலங்குகளை பார்த்தால் இந்த தோல் பயன்படாது என்று வருத்தப்படுகிறவன் அந்த தொழிலாளி மட்டுமே. என் உடம்பு கோணலாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட்டால் உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? என் அறிவை மதிக்காமல் உடம்பை எடை போட்டீர்களே, உங்களை நான் வேறு எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டார். எனவே நம்முடைய தோற்றத்தை யாராவது குறைத்து சொன்னால் அதற்காக கவலைப்படக்கூடாது. ஒல்லியா பறந்துட்டேன், என் பல்லு எடுப்பா இருக்கு, என் கண்ணு கொஞ்சம் முட்டையா இருக்கு, என் நிறம் கொஞ்சம் கருப்பா இருக்கு, எனக்கு தோற்றம் ஒரு மாதிரி. தயவு செய்து இந்த எண்ணங்களை தூக்கி வெளியில எறியுங்கள். அது உங்கள் தவறு அல்ல. நீங்கள் கோணலாக பிறந்தீர்களா? நீங்கள் கருப்பாக பிறக்க வேண்டும் என்றே பிறந்து விட்டீர்களா? இல்லையே. அது இயற்கையில் நடந்துவிட்ட ஒன்று. இதை குறித்து வருத்தப்பட வேண்டாம். அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து ஒவ்வொரு மனிதனும் முதலில் வெளிவந்தாக வேண்டும். நமக்கு எவையெல்லாம் குறை என்று சொல்லுகிறார்களோ அவைகள் குறைகளே அல்ல என்கிற தெளிவுக்கு இரண்டாவதாக வந்தாக வேண்டும். மூன்றாவதாக ஒவ்வொரு கணத்தையும் பயன்படுத்தி எண்ணங்களை வலிமைப்படுத்தி அடைய வேண்டிய வெற்றியை நோக்கி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் ஒருபோதும் சோர்வு, தன்னம்பிக்கை குறைவு இவை வரக்கூடாது. விடாத முயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் ஏழ்மையிலே வளர்ந்தவர். மறந்து விடாதீர்கள். மண்வெட்டியிலே கரித்துண்டிலே எழுதி அவர் படித்தவர். அவருக்கு படிக்க வசதி இல்லை, புத்தகங்கள் வாங்க பணம் இல்லை, நோட்டு புத்தகங்கள் வாங்க பணம் இல்லை. அவர் மண்வெட்டியிலே கரித்துண்டாலை எழுதி படித்தவர் ஆபிரகாம் லிங்கன். ஒரு காலத்தில் மண்வெட்டியில் கரித்துண்டால் எழுதிய ஆபிரகாம் லிங்கன் தான் பிறகு அமெரிக்காவின் தலையெழுத்தையே எழுதுகிற ஜனாதிபதி லிங்கனாக மாறினார். ஒரு மண்வெட்டியில் எழுதியவன் ஜனாதிபதியாக மாற முடியும் என்றால் நோட்டு புத்தகத்தில் எழுதுகிற நாம் ஜனாதிபதியாக மாற முடியாதா? அதற்குரிய தெளிவும் அதற்குரிய உறுதியும் நமக்கு வந்தாக வேண்டும். இதுக்கு என்ன பேர்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எல்லாத்திலும் பாசிட்டிவா நினைக்க பழகணும். சில பேர் சொல்லுவா, அது நான் போவேன் பஸ் போயிடும், அது நம்ம ராசியே அப்படி. அட இவ்வளவு பேசுறாங்களே, பகுத்தறிவை வளர்க்க வேண்டியவர்கள் கூட காலையில டிவியை திருப்பினா, மீனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு ஆபத்தான நாள். என்கிட்ட ஒரு நாள் ஆட்சியை கொடுத்தா அப்படி சொல்றவனை எல்லாம் வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ள வச்சிரு. ரிஷபராசி நேயர்களே இன்றைக்கு வெளியில் போக இவனே போக மாட்டான், நீங்க வேற வெளியில் போக வேண்டாம், கடன் கிடைக்காது. காலைல ரேடியோ திருப்பினா டிவியை திருப்பினா இதையா சொல்றது? ரிஷபராசி நேயர்களே அப்படின்னா வெரி சாரி. வாழ்வில் யாரையும் சோர்வடைய வைப்பதற்கு எந்த மீடியாவுக்கும் உரிமை இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பலகீனப்படுத்துவதற்கு இத்தகைய மீடியாக்களை பயன்படுத்த மக்களே கோழைகள். ஏற்கனவே பல பேர் கோழையா இருக்கிறான். இன்னைக்கு நாளே உனக்கு சரியில்லை என்னன்னா எந்த நாளும் நல்ல நாள். ஏன்? நெஞ்சில் நல்ல எண்ணம் உடையவர்களுக்கு 365 நாளும் நல்ல நாள் தான். அந்த தைரியம், அந்த தெளிவு முதல்ல நம்ம சொல்றான். அது நமக்குன்னு ஒரு ஜாதகம், என்ன கல்யாண வீட்டுல உட்கார்ந்தா சார் பரிமாறிக்கிட்டே வருவான். எனக்கு முந்தின நாள் வரையில பாயசம் போடுவான். அப்புறம் பாயசம் தீர்ந்து போயிடும், உள்ள போயிடும். ஏன் மறுபடியும் வரமாட்டானா? வருவான். கரெக்டா நம்மளை விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிப்பான். ஏன்னா கடவுள் எழுதிட்டார். பாயசத்தை கூட தலையில எழுதுவார். முந்திரி பருப்பு எல்லாம் எழுதிருப்பாரு. 3 முந்திரி பருப்பு, 4 முந்திரி பருப்பு, 2 ஜவ்வரிசி, 3 சேமியா எழுதிருக்கிறார். அது என்ன சார், எனக்கு முந்தின நாள் வரைக்கும் பரிமாறுறான், அப்புறம் எனக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறான். அது ஏன் சார் என்ன விட்டுட்டா? நீ அவ்வளவு இருட்டா இருக்கிற, லைட்டா இருப்பா, ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி பளிச்சுன்னு இரு, உன்னை விட்டுட்டு போவானா? என்னன்னா எண்ணங்கள் உங்களுக்குள் ஒளி அலைகளை உண்டு பண்ணுகின்றன. உங்கள் எண்ணம் பிரகாசமாக இருந்தால் நீங்களும் பிரகாசமாக இருப்பீர்கள். எனவே எண்ணங்களை வலிமைப்படுத்துங்கள், உங்களுக்குள் இருந்து ஒரு ஒளியை உண்டு பண்ணுங்கள். உங்களை மற்றவரால் புறக்கணிக்கவே முடியாது. அதை விட்டுட்டு பிரம்மா எழுதிவிட்ட அவருக்கு ஒரு வேலையே இல்லையா? உனக்கு பாயசல 3 முந்திரி விற்பனை எழுதுறது அவர் வேலை சொல்றான். நமக்கு அதான் அதிர்ஷ்டம். ஏன் கூப்பிட்டு இந்தாப்பா பாயசம், நான் ஒருத்த உயிரோட தெரியல போட்டுப்பா,
கேளுங்களேன், என்ன தயக்கம் 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 தயக்கம், வாழ்வில் எங்க போனாலும் தயக்கமா? தயக்கத்தை விட்டாதான் சார் வெற்றி பெற்று மேல வர முடியும். எவ்வளவு தயங்கி கொண்டே இருப்பது வாழ்க்கையிலே, இந்த தாழ்வு மனப்பான்மை தான். இதை விட முக்கியமான சீக்ரெட் ஆஃப் லைஃப், வாழும் தி ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலை பல பேருக்கு நீங்க தெரியல. என்ன எதை மிஸ் பண்ணிட்டோமோ அதை பெருசா எடுத்துக்கிறது. எப்படின்னா நான் அப்பவே என்ன பெண்கள் வீட்டுல கூட பேச சொல்லுவாங்க. என்ன சிதம்பரத்துல கேட்டாங்க, மதுரையில கேட்டாங்க, என்ன கோயம்புத்தூர்ல கேட்டாங்க, எங்க அப்பா என்ன கொண்டாந்து மெட்ராஸ்ல தள்ளிட்டார். ஏனால் என்ன வருத்தம், இந்த ஆளுக்கு காலையில 6 மணிக்கு காப்பி வேணும், இவருக்கு 6 மணிக்கு காப்பி வேணும்னா 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சு டிகாஷன் போட்டாதான் ஃபர்ஸ்ட் டிகாஷன் நான் குடிச்சுட்டு 2வது டிகாஷன்ல இந்த ஆளை காப்பி கொடுக்கலாம். ஏன்னா மதுரையில கேட்டாங்க, கும்பகோணத்துல கேட்டாங்க, திருச்சியில கேட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு மெட்ராஸ் தட்டேன். அந்த அம்மாக்கு ஒண்ணு தெரியாது என்னன்னா, அந்த கும்பகோணத்துல இருக்கிறவன் 5:30 காப்பி குடிப்பான், இவனாவது 6 மணிக்கு குடிக்கிறான், அவன் 5:30 குடிப்பான். இது எவ்வளவு பெரிய அவஸ்தை. அப்ப 4:30 ஏஞ்சி இந்த மாதிரி காப்பி போட்டிருக்கணும். தப்பிச்சு நம்ம இதை மெட்ராஸுக்கு வந்துட்டோமா, இது லைஃப் நல்லது எடுத்துக்கலாமா இல்லையா? என்ன தெரியுமா அதுக்கு சொல்றான் அந்த நோய்க்கு? மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாழ்க்கையில் இழந்த சந்தர்ப்பங்களை எண்ணியே புலம்புகிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன், வாழ்க்கையில் இழந்தவற்றை பற்றி கவலைப்படாதீர்கள். இனி அவற்றை நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது. அவை செத்தொழிந்தவை, அவை போய் ஒழிந்தவை. புதிய வாழ்க்கைக்கு தயாராக இருங்கள். இன்று புதிதாய் பிறந்தோம், பாரதியுடைய வார்த்தை. நான் வேடிக்கைக்கு சொல்லவில்லை, நான் வேடிக்கைக்கு சொல்லவில்லை, அகங்காரத்தோடும் சொல்லவில்லை. வாழ்க்கையில் என் பேச்சை கேட்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். புண்ணியம் இருந்தால் ஒழிய என்னுடைய பேச்சை அவர்களாலே கேட்க முடியாது. அதற்குரிய வாய்ப்பு இருந்தால் மட்டுமே இதை கேட்க முடியும். நான் உறுதியாக நம்புகிறேன். இன்று புதிதாய் பிறந்தோம். நேற்றோடு செத்தொழிந்தவை பற்றி கவலைப்படாதீர்கள், அவை புதைக்கப்பட்டவை. அதை போஸ்ட்மார்ட்டம் செய்கிற வேலை நம்முடைய வேலை அல்ல. தவறவிட்ட வாய்ப்புகளுக்காக இயங்காதீர்கள். மிஸ்டர் ரோட், போறீங்க, ரோட்ல போறீங்க, இப்படியும் போயிருக்கலாம் இப்படியும் போயிருக்கலாம். நீங்க இந்த ரோடு எடுத்துட்டீங்க, கார்ல இந்த ரோடு எடுத்துட்டீங்கல்ல, போங்க. அந்த ரோட்ல போயிருந்தோம், இப்படி 100 வாய்ப்பு இருக்கு. போயிருந்தா 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 வாழ வேண்டாமா? அப்படி இருந்தா நல்லா இருந்திருப்போமோ, இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருப்போமோ, எங்க உட்கார்ந்தா அதேதான் நிலைமை. வந்துட்டோம்ல இதை ஜெயிக்கிறதுக்கு பாருங்க. அப்படி போயிருந்தா இதுக்கு முடிவே கிடையாது. ஒரே ஒரு செய்தி சொல்றேன். வாழ்க்கையிலே நிகழ்காலத்துல வாழ பழகுங்கள். என்ன நிகழ்காலத்துல வாழ்வது? பல பேர் கடந்த காலத்துல இருக்கலாம், இல்ல ரொம்ப எதிர்கால கற்பனையில் இருக்கிறார். நான் எதிர்கால கனவுகள் வேணும்னு சொன்னேன், ஆனா கனவுலயே மிதக்க கூடாது. கனவுகளும் வேணும், நிகழ்காலத்துல வாழவும் தெரியணும். அதான் தி ஆர்ட் ஆஃப் லிவிங். வாழ்க்கையுடைய பெரிய சவால் எதிர்காலத்தை பற்றிய கனவு இருக்கணும், நிகழ்காலத்துல வாழ பழகணும். அது என்ன எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலம்னா? பல பேர் நீங்க பேசுனீங்கன்னா நிகழ்காலத்திலே இருக்க மாட்டாங்க. நாங்க சென்னையில இருந்து குத்தாலத்துல குளிக்கிறதுக்கு போனோம். இப்ப மெட்ராஸ்ல குளிக்கணும்னா குத்தாலம் தான் போகணும். மெட்ராஸ்ல குளிக்கவே முடியல, குற்றாலுக்கு போனோம். ஒரு டாடா சுமோ கார் எடுத்துக்கிட்டு ஒரு 7-8 பேர் குற்றாலம் போய் இறங்கணும். வண்டியை நிறுத்திட்டு எல்லாம் ரொம்ப அழுக்கா, குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு அதான குவாலிபிகேஷன், அழுக்கா குற்றாலம் குளிக்க. ராத்திரி கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, நாங்க போய் சேரும்போது லேட் ஆகி போச்சு. போய் அருவியில நின்னோம், குளிக்கலாம் அப்படின்னு. கூட வந்தாலும் ஒரு பைய படுச்சல், சீக்கிரமா குடிச்சிட்டு வாங்கப்பா, சீக்கிரமா குடிச்சிட்டு வாங்கப்பா, இட்லி கடை மூடிடுவான், இட்லி கடை மூடிடுவான். அதாவது குளிக்க விட மாட்டேங்கிறான். சீக்கிரமா குடிச்சிட்டு வாங்கப்பா, உங்க இட்லி கடை முடிடுவான், சாப்பாடு சாப்பிட முடியாம பட்டினா கிடக்கணும், இட்லி கடை முடிடுவான்பா, சீக்கிரமா வாங்கப்பா. ஒருத்தனுக்கு எரிச்சல் தாங்கல. ஏ இட்லியே தின்னது இல்லையாடா? அவன் திருப்பி கேட்டான், ஏய் நீ குளிச்சதே இல்லையாடா? இவனை கூட்டிட்டு குத்தாலம் போலாமா? நீங்க சில பேர் பாருங்க, வீட்ல நீங்க புறப்படுற வரைக்கும் இங்க வரணும் 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 அனத்துவான். வந்த உடனே எப்ப புறப்படலாம், எப்ப புறப்படலாம், எப்ப போற, எதுக்கு வர்ற? எங்க இருக்கிறியோ அங்க இருக்க பழகு. எங்க இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு. நீ எங்க இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு. அப்பதான் வாழ்க்கை அனுபவிக்க முடியும். அதை விட்டுட்டு புறப்படுற வரைக்கும் இங்க வந்தோன்னு இன்னொன்னு. சரி இவன் இவ்வளவு அனத்தனா பாருங்க, இட்லி கடை மூடிடுவான்னு. சரின்னு குளிச்சுட்டு இட்லிக்கு போய் உட்கார்ந்தா, சீக்கிரமா சாப்பிடுங்கப்பா, பால் கடை மூடிடுவான்றான். எதையுமே அனுபவிக்கலீங்க. அடுத்தது 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 போயிட்டே இருக்கிறானே ஒழிய இதை எப்ப அனுபவிக்கிறது?
உங்கள் கையில் நான் சொல்லுகிற வார்த்தை சாதாரணமானதல்ல. உங்கள் கையில் என்ன கிடைத்திருக்கிறதோ முதலில் அதை ஆனந்தமாக அனுபவிக்க பழகுங்கள். இந்த அனுபவம் இல்லாதவர்கள் வாழ்க்கையை தோற்று விடுகிறீர்கள். கிடைத்திருக்கிற அரிய வாய்ப்பு அதை எப்படி இழக்க முடியும்? வாய்த்தது நம் தமக்கு இது ஒரு மானுட பிறவி. இந்த பிறவி விட முடியுமா? இந்த பிறவில என்ன கிடைச்சிருப்போ முழுமையாக பார்க்க வேண்டாமா? இது யாருன்னா கடந்த காலம், எதிர்காலம். அப்ப பார்த்தாலும் எதிர்காலத்தை பத்தி பேசுறது. அடுத்தது 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 இதை ஒண்ணுமே அனுபவிக்கல. இன்னொரு கேஸ், அது கடந்த காலம். In 1932 who asked you? In 1932 வரவே மாட்டான் மாதிரி ரொம்ப எரிச்சல். ஏன்னா வேற வருஷமே தெரியாதான்னா. In 1922 மறுபடியும் ரீவைன்லயே போறான் சார். ஃபாஸ்ட் ஃபார்வர்டுக்கே வர மாட்டேங்கிறா, பின்னாடியே போறவன் பாட்டுக்கு. என்ன 1932 அவன் சொல்றான், காலம் ரொம்ப கெட்டு போச்சு சார். கெடுத்தவனே சொல்றான். காலம் ரொம்ப கெட்டு போச்சு சார். என்ன கெட்டு போச்சு? 1930 சார் பவுன் 10 ரூபாய். 1930 சார் பவுன் 10 ரூபாய். இன்னைக்கு 4000 ரூபாய் விக்குது சார். அவன் கேக்குறான் 4000 ரூபாய் விக்குது, இந்த நாடு உருப்பிடும்? அவர் ரொம்ப நாட்டை பத்தி வேற ஒரு பெரிய கவலையா? 1930 சார் பவுன் 10 ரூபாய் சார். இப்ப பாருங்க 4000 ரூபாய் பவுன் விக்குது, இந்த நாடு உருப்பிடும்? அப்போ ஒருத்தன் கேட்டான், ஏய் 10 ரூபாய் வித்தப்பவும் நீ ஒரு பவுன் வாங்கல, 4000 ரூபாய் வித்தப்பவும் நீ வாங்கல, அது என்ன விலை வச்சா உனக்கு என்ன? கரெக்ட். இவன் எப்பவுமே வாங்க போறது இல்ல. வாங்காதவனுக்கு எது என்ன விளைவித்தா என்ன கவலை? 1930, 1920, 1910 வெரி சாரி. இவர்கள் ஆபத்தானவர்கள். நண்பர்களே, இவர்களை விட்டு விலகி இருக்க பழகுங்கள். இவர்கள் கடந்த காலத்துக்கு அழைத்து போய் உங்களை கல்லறையிலேயே மீண்டும் வைத்து விடுவார்கள். பழைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், சரித்திரங்களை புரிந்து கொள்ளுங்கள், வரலாற்றை படியுங்கள். வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு அவை துணையாக இருக்கும். ஆனால் அதில் தேங்கி விடாதீர்கள். எதிர்கால கனவுகளையும் கற்பனைகளையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ரெக்கை கட்டிக் கொண்டு ஆகாசத்தில் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் வாழ வேண்டியது ஆகாசத்திலும் அல்ல, கல்லறையிலும் அல்ல, பூமியில். அது நிகழ்காலத்துக்கு சொந்தமானது. எனவே நிகழ்காலத்தை தொலைத்துவிட்டு எதிர்காலத்தில் நீங்கள் அடைவதற்கு எதுவும் இல்லை. நிகழ்காலத்தை பாதுகாப்பாக கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வளர்ப்பதற்குரிய முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அது எண்ணங்களால் மட்டுமே சாத்தியம். இந்த உலகம் என்பது நம்முடைய அபிப்பிராயத்தை பொறுத்தது. இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நம்முடைய அபிப்பிராயங்களை பொறுத்தது. நான் சென்ற முறை வந்த போதே சொன்னேன், என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை என்பது உண்மை அல்ல. ஒருவர் சொன்னால் எனக்கு உடம்பு சரியில்லை என்பது உண்மை அல்ல. எனக்கு உடம்பு சரியில்லை என்று மருத்துவர் சொன்னால் அது மருத்துவரின் அபிப்பிராயம், அவ்வளவுதான். அது மருத்துவரின் அபிப்பிராயம், அவ்வளவுதான். ஏன் என்னுடைய கேஸ் ஹிஸ்டரி இன்னொரு டாக்டர் பார்த்துட்டு சொல்றார், ஒண்ணுமே இல்ல சார், ஏன் சார் பயப்படுறீங்க அப்படிங்கிறார். அது அவருடைய அபிப்பிராயம். எனவே உங்கள் நோய் கூட நோய் அல்ல, உங்கள் அபிப்பிராயங்களாகவே இருக்கலாம். அபிப்பிராயங்களை மாற்றினால் பல பேர் நோய்களில் இருந்து வெளியில் வரலாம். அது ஒத்த தலைவலி என்ன உடவே விடாது. என்ன எழுதி வச்சிருக்கா, உன்னோட தான் கூட குடுத்த எழுதி வச்சிருக்க, ஒத்த தலைவலி என்ன உடவே விடாது அப்படின்னா இது ஒரு அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயத்தை விட்டு வெளியிலே வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறை எவ்வளவோ இருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே இந்த உலகம் என்பது நம்முடைய பார்வையை பொறுத்து. ஏன் இதுக்கு பார்னு பேர் வச்சா தெரியுமா? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே இது தெரிவதால் இதற்கு பார் என்று தமிழிலே பெயர் வைத்தார். எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நமக்கு வாழ்க்கை தெரிய போக. எனவே எல்லாத்திலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நாம் வெற்றி பெற பிறந்தவர்கள், நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். எவ்வளவு தோல்விக்கு மத்தியில பாரதி பாடுகிறான், எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றும் அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, வேண்டினேன் எனக்கு அருளினள் காளி, எங்கு நோக்கினும் வெற்றி, எதிலும் வெற்றி. எப்படி தோல்விக்கு மத்தியிலே பாரதியால் கம்பீரமாக கர்ஜிக்க முடிந்தது. எனவே உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொண்டு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நாமே நமக்கு ஒரு பிரச்சனையாக இல்லாமல், உலகத்தில் எல்லோரையும் எதிரியாக கருதாமல் இயல்பான வெற்றியை நோக்கி நகரத் தொடங்கினால் கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அதை ஜெயிக்கக்கூடிய சகல பலமும் அவர்களுக்கே இருக்கிறது. சோம்பி படுத்தால் படுக்கையே உனக்கு சாக்காடு. சோம்பி படுத்தால் படுக்கையே உனக்கு சாக்காடு. எழுந்து நட, பூமியே ஒரு பூக்காடு. சோம்பி படுத்தால் படுக்கையே உனக்கு சாக்காடு, எழுந்து நட, பூமி ஒரு பூக்காடு.
அதை அனுபவிப்பதற்கு புறப்படுவோம். வாழ்க்கை நம்மாலே வெல்ல முடியாத ஒரு பெரிய சவால் அல்ல, அது நம்முடைய கைக்குள் அகப்பட்டிருக்கிற அருமையான ஒரு பொற்கிண்ணம், ஒரு அருமையான அனுபவம். இந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணத்தோடு அந்த எண்ணத்தை உங்களுக்குள் விரித்துக் கொண்டு விட்டால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இனிய நாள், இந்த நாள் ஒரு இனிய நாள் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அதனால்தான் சுகி சிவம் அவர்களுடைய உரை ஒரு முத்தாய்ப்பாய் அமையும் என்று நான் கூறினேன். அந்த அமோக கரகோஷம் அவர் நெஞ்சை குளிர்வித்திருக்கும். இந்த விழா ஆரம்பமான வேளையிலிருந்து அவர் மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது, கொஞ்சம் தவித்துக் கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு கேள்விக்குறி. பசி வந்திட பத்தும் பறந்துவோம் என்பார்கள். ஆனால் நான் அவருக்கு சொல்லாமல் சொன்னேன், செவிக்குணவு இல்லாத போதுதான் வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்று. அவர் பேச வரும் பொழுதே சிலர் தங்கள் ஆசனங்களில் இருந்து இறங்கி படியிலே வந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் கவலைப்பட்டார். ஆனால் அவர்கள் இயற்கை அழைத்து சிரம பரிகாரம் தான் செய்து கொள்ள போகின்றார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. ஆனால் நம்பிக்கையோடு சொன்னேன், சிங்கப்பூரிலே தமிழ் தாகம் மிக்கவர்கள், தமிழின் பெருமை உணர்ந்தவர்கள், தமிழை அக்கறையோடு தமிழ் வளர தமிழில் பேசுவோம் என்ற உணர்வோடு இருப்பவர்கள் நிச்சயமாக உங்கள் உரையை 11 மணி ஆனாலும் ரசிப்பார்கள் என்று சொன்னேன். தரங்கிலே ஒரு ஆசனம் கூட காலி இல்லாமல் நிரம்பி நின்று அந்த உரையை கேட்டது மட்டுமல்ல, பல வினாடிகள் தொடர்ந்து ஒலித்தது கரகோஷம். ஆகவே நாளைய பொழுதை உங்களால் நம்பிக்கையோடு ஆரம்பிக்க முடியும் என்று நானும் நம்புகின்றேன். அடுத்த கேள்வி சுகி சிவம் அவர்களிடம். நம் எண்ணங்களை உயர்த்தினால் நம் வாழ்க்கை உயரும் என்று கூறினீர்கள். நம் எண்ணங்களை, உயர்ந்த எண்ணங்களை பின்தொடர்ந்தும் நம்மில் பலர் அவற்றை பின்தொடர முயற்சித்தும் கூட வெற்றி பெற முடியாமல் தவிக்கின்றோமே, இதை எப்படி தவிர்ப்பது ஐயா என்று மீண்டும் கேள்வியை புதுப்பித்திருக்கின்றார்கள். உங்கள் பதில்? நான் இவ்வளவு நம்பிக்கையை வலியுறுத்திய பிறகும் ஒருவருக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. எண்ணங்கள் இருந்தாலும் நான் அதன் பிறகு தோற்று போனாலும் அதற்கு ஒரு விடையை தெரிந்தே முதல்ல ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும். 2, அப்படியும் அந்த எண்ணம் இப்போது நிறைவேறவில்லை என்றால் நாம் எண்ணுகிற எண்ணத்தில் வலிமை குறைவு என்பதுதான் பொருளே ஒழிய அது தோற்று போகும் என்று பொருள் அல்ல. ஒரு மூட்டையை தூக்குறோம், முதல்ல மூட்டையை தூக்கிட முடியுமா? முதல்ல ஒரு 5 கிலோ ரேஷன்ல, எங்க ஊர்ல 5 கிலோன்னு சொல்லி 4.25 கிலோ கொடுப்பாங்க ரேஷன்ல. அதாவது கவிதை கூட எழுதியிருந்தான், ரேஷன்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாக. அந்த 4.25 கிலோ பைய தூக்கிறதுக்கு முதல்ல கஷ்டப்படுவோம். அப்புறம் என்னன்னா 4.25 தூக்கி 8.25 தூக்கி 10, 15 கிலோ, அப்புறம் 50 கிலோ தாஜ்மஹாலை தூக்கி, அப்புறம் 75 கிலோ சக்கரை மூட்டை அப்படியே தூக்கிடுறாங்க. முதல்ல முடியாது. எப்படி உடல் பலத்தை உடற்பயிற்சி மூலம் விருத்தி செய்து கொள்ளுகிறீர்களோ அப்படி மனோபலத்தை மனப்பயிற்சி மூலம் விருத்தி செய்து கொள்ளவர். மனசுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். இன்னைக்கு நடக்கும், இப்படி நடக்கும், திரும்பி திரும்பி அந்த எண்ணங்களை வலிமைப்படுத்தணும். ஒரு உதாரணம் சொல்றேன். எண்ணங்கள் முயன்றும் உங்கள் எண்ணம் சரியா இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு பிறகாவது நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எப்படின்னா, ஒரு அழகான ஆண்டாள் பாசுரத்தை அருமை கவிஞர் அவர்கள் இங்கே பேசினார்கள். ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற கோயில் பெருமாள் மேல ஒரு பாட்டு பாடினா அவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில்னா, கோயில்ல நைவேத்தியமா 100 அண்டா சக்கரை பொங்கல், 100 அண்டா வெண்ணெய் கொடுக்க முடியுமா? அவங்க அப்பா யாருன்னா கோயில்ல பூஜை பண்ற ஒரு கோயில் பட்டர். இவ குடுக்கறேன்னு சொல்றது அமுல் பட்டர்.
எங்கேயாவது 100 அண்டா வெண்ணெய ஒரு கோயில் பட்டாச்சாரியார் பொண்ணால கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா அவன் சொல்லிட்டு போயிட்டா, இதனால கொடுக்கதான் முடியல. சொல்றேன், மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். கொடுக்க முடியல, சொல்றேன்னா. எப்ப நடந்தது தெரியுங்களா? ராமானுஜர் என்ற ஒரு பெரியவர் பின்னால வந்து திருமாலிருஞ்சோலை கோயில்ல போய் சாமியை கும்பிடுற போது இந்த பாசுரத்தை சொன்னார்கள். அவர் அழுதுட்டார். ஆஹா, ஆண்டாள் ஆசைப்பட்டு 100 அண்டா சக்கரை பொங்கல் 100 அண்டா வெண்ணெய் கொடுக்கல, இப்ப நான் வசதியா இருக்கிறேன் கொடுக்கிறேன்னு அதே பெருமாளுக்கு 100 அண்டா சக்கரை பொங்கல் 100 அண்டா வெண்ணெய் கொடுத்தார் என்பது வரலாறு. அப்ப என்னன்னா, உங்கள் எண்ணங்கள் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு பிறகும் அது நிறைவேறும். எனவே எண்ணங்களை தோற்கடிக்க முடியாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் வலிமை குறைவாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அந்த எண்ணங்களை திரும்ப 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 நினையுங்கள். நீங்கள் பலமுறை நினைத்தால் எப்படி ஒரு பளுவை தூக்க உடற்பயிற்சி ஆகிறதோ அதுபோல் ஒரு எண்ணத்தை நம்முடைய மனம் சுமக்க 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 மனம் பலமுடையதாக ஆகும். நம்முடைய செயல் வெற்றி பெறும். அந்த நேயருக்கும் அவருடைய எண்ணம் வெற்றி பெறட்டும் என்று என்னுடைய மன உறுதியையும் இறைவன் மீது உள்ள நம்பிக்கையும் வைத்து உங்கள் எண்ணம் வெற்றி பெறட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆகவே அந்த கேள்வியை கேட்ட இளைஞர் நாளைய பொழுதை நம்பிக்கையோடு ஆரம்பிப்பார் என்று நம்புகின்றோம்.